பாகிஸ்தானை வச்சு தான் நமக்கு தொல்லை கொடுத்துருந்தாங்க. இன்றைக்கி பாகிஸ்தான் வந்து அவங்களே அவங்களுக்கு தொல்லை கொடுத்துக்கின்னு, அங்கே வந்திருக்க சீனாக்காரங்களுக்கும் தொல்லை கொடுத்துக்கின்னு, ஒன்றும் இல்லாமல் பிச்சை பாத்திரம் ஏந்தி வந்தீங்கன்னு உலகமெல்லாம் சுற்றி நிற்கிறாங்க. பங்களாதேஷில் அந்த ஷேக் ஹசீனா அவர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர், அவர் பதவியிலிருந்து துரத்தி ஓட வைக்கிறாங்க. அப்போ வந்து சைனா, அமெரிக்கா, பாகிஸ்தான் இந்த 3 பேரும் சேர்ந்து அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து வந்தது. இதில் இதுக்கு பின்னாடி சீனா இருக்கின்றது, பாகிஸ்தான் இருக்கின்றது அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க. அப்போவே நம்ம விளக்கமாக சொல்லியிருந்தோம், இந்த 3ம் ஒரு புள்ளியில் சேர முடியாது அப்படின்னு, இந்த புலி ஆடு புல்லு கட்டு மாதிரி அப்படின்னு. ஸோ இன்றைக்கி வந்து முழுக்க முழுக்க அது அமெரிக்கா அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. அமெரிக்கானா அமெரிக்க அரசாங்கம் கிடையாது, டீப் ஸ்டேட். அவங்களுடைய வேலை தான் இது. அதாவது இவ்வளவு நாளாக பாகிஸ்தான் மூலமாக நமக்கு கொச்சல் கொடுத்துட்டு வந்தது அது அமெரிக்கா. சொல்லப்போனால் ரிப்பப்ளிகன் பார்ட்டி தான் ஒரு காலத்தில் பாகிஸ்தானுக்கு பயங்கர சப்போர்ட்டு. ஆனால் இப்போ அது மாறி போயிடுச்சுங்க. ரொம்ப காலமாகவே பாகிஸ்தானை வச்சு தான் நமக்கு தொல்லை கொடுத்துருந்தாங்க. இன்றைக்கி பாகிஸ்தான் வந்து அவங்களே அவங்களுக்கு தொல்லை கொடுத்துக்கின்னு, அங்கே வந்திருக்க சீனாக்காரங்களுக்கும் தொல்லை கொடுத்துக்கின்னு, ஒன்றும் இல்லாமல் பிச்சை பாத்திரம் ஏந்தி வந்தீங்கன்னு உலகமெல்லாம் சுற்றி நிற்கிறாங்க. இப்போ உலகமெல்லாம் ஒரு பெரிய எக்ஸ்போர்ட் ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க, பிச்சைக்காரர்கள் எக்ஸ்போர்ட் அப்படின்னு. அதனால் பாகிஸ்தானிஸ்னால விசா கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஐயா, ரிட்டன் டிக்கெட் இருந்ததுன்னா வா, இல்லாட்டா ஓடிப்போ அப்படின்னு சொல்லிடுறாங்க. நிறைய பேர் திருப்பி அமைச்சிருக்காங்க. அப்போ இந்தியாவில் வந்து மோடி அரசாங்கத்தை எப்படியாவது கவுக்கணும் அப்படின்னு டீப் ஸ்டேட் ட்ரை பண்ணாங்க. தலைகீழாக நின்றாங்க, முடியல. ஸோ அப்போ இங்கே குடைச்சல் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக அங்கே கொண்டு வந்து, இன்ஃபேக்ட் அவர் யூனிஸ் அவர் வந்து அப்படியாக்கும் இப்படியாக்கும் புரட்சி பண்ணவர் அப்படின்னு. ஆனால் அங்கே இருக்கவங்களுக்கு தான் தெரியும், அந்த கிராமீன் வங்கி அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக அதில் வந்து வட்டி விகிதம் ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏதோ கடன் கொடுக்குறாங்க, ஆனால் வட்டி விகிதம் அதிகம் அப்படின்னு கேட்டால் அவங்க வந்து அந்த செலவு இந்த செலவு அப்படின்லாம் ஏதோ சொல்லிட்டு இருக்காங்க. அவருக்கு வந்து உலகளாவிய பரிசெல்லாம் வேற கொடுத்துக்கிறாங்க. அவர் வந்து கிளின்டன்களுக்கு ரொம்பவே நெருங்கியவர். அதைத்தான் வந்து ட்ரம்ப் வேற ஒரு இதில் சொல்லியிருக்காரு, நீ அவனுக்கு சப்போர்ட்டு தானே அப்படின்ற மாதிரி அவர் பேசியிருக்காருங்க. ஸோ அவர் வர்றதுக்கு முன்னாடி இங்கே எல்லாம் பண்ணிடணும் அப்படின்னு. எந்த அளவுக்கு ஒரு நன்றி கெட்ட ஜந்துக்களாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தான் ஒன்றாக இருந்தப்போ, அதுக்கு மேற்கு பாகிஸ்தான் இது கிழக்கு பாகிஸ்தான் அப்படின்னு இருந்தப்போ, இங்கே வந்து ஏராளமான அடக்குமுறைகள், பங்களாதேஷில் இருக்கிற இஸ்லாமியர்களே பாகிஸ்தான் இராணுவத்தினால பலவிதமான பாலியல் வன்முறை கொடுமைகளுக்கு உள்ளாக்கப்பட்டனர்.